எவ்வாறு மனிதர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எதிராக அதாவது தவறு செய்து விட்டால், ஒரு நாட்டுக்கு எதிராக தவறு செய்து விட்டால், ஒரு மாநிலத்திற்கு எதிராக தவறு செய்து விட்டால், மனத்தை சுமக்கக்கூடிய மனிதன் இயற்றிய சட்டத்திற்கு எதிராக தவறு செய்து விட்டால் எவ்வாறு மனிதர்களை தண்டிப்பதற்கு சிறைச்சாலைகளையும் சிறை கொட்டாரைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுப்பவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்ன ஆதம் அல்லாஹ் பேசுகிறான், ஹதீஸுல் குதுஸி நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். இப்ன ஆதம், ஆதமினுடைய மகனே, உனது பாவம் வனானஸ் ஸமா, வானத்தை எட்டக்கூடிய அளவிற்கு வானத்தினுடைய முகடுகளை உனது பாவங்கள் தட்டினாலும் சரியே, இந்த முழு உலகம் முழுவதும் உனது பாவங்களினால் நீ நிரம்பி இருந்தாலும் சரியே, என் பக்கம் நீ கரங்களை தூக்கியா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று ஒரு முறை உள்ளத்தோடு என் பக்கம் நீ மன்னிப்பு கேட்டுவிட்டால் வஃபர்து லக், உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஃபலா உபாலி, எவன் என்னை கேட்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். உனது பாவம் வனானஸ் ஸமா, வானத்தினுடைய முகடுகளை தட்டிவிட்டது. உனது பாவம் பூமி முழுவதும் விசாலமாக இருக்கிறது. இப்பொழுது எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறான் என்று நினைத்து என் பக்கம் நீ கரங்களை தூக்கி எனக்கு இணை வைக்காமல் நீ என் பக்கம் வந்துவிட்டால் நீ எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறாயோ அதே அளவிற்கு நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். எவன் என்னை கேள்வி கேட்க முடியும்? அபூ சுஃபியானை அல்லாஹ் மன்னிக்க நாடிய பொழுது ரசூலுல்லாஹுவால் கேள்வி கேட்க முடிந்ததா? ஹிந்தாவை அல்லாஹ் மன்னிக்க நாடிய பொழுது அல்லாஹ்வின் தூதரால் எதிர்த்து பேச முடிந்ததா? காலித் இப்னு வலீதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பொழுது இந்த காலித் தான் உஹதில் எங்களை கொலை செய்தார் என்று அல்லாஹ்வின் தூதரால் ஃபலா உபாலி கேள்வி கேட்க முடிந்ததா? அல்லாஹ் கேட்கிறார். உனது பாவம் வானத்தினுடைய முகடுகளை தட்டட்டும், உனது பாவம் பூமி முழுவதும் விசாலமாக இருக்கட்டும், என் பக்கம் நீ கரங்களை தூக்கியா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், உனது அடிமை, நான் திருந்தி உனது பக்கம் நான் வருகிறேன் என்று என் பக்கம் நீ வந்து விட்டால் எவ்வளவு பாவம் இருக்கிறதோ அவ்வளவு முறை நான் மன்னிக்கிறேன். ஃபலா உபாலி, எவன் என்னை கேள்வி கேட்க முடியும்? எப்படிப்பட்ட கருணையாளன்! அவனுடைய கருணைக்கு ஒரே ஒரு உதாரணம், 99 வயது வரை ஒருவன் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறான். இத்தனை வயது? 99 வயது வரை ஒருவன் சிலைகளை வணங்கிக் கொண்டே இருக்கிறான், அல்லது நாத்திகம் பேசிக்கொண்டே இருக்கிறான். கடவுள் இல்லை, கடவுளை பேசுபவன் முட்டாள், கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று உலகம் முழுவதும் நாத்திகத்தை பரப்புகிறான். கடவுளை பற்றி பேசினாலே அவனுடைய ரத்தங்கள் குதிக்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லது கல்லையும் மண்ணையும் தனது கடவுளாக பாவிக்கிறான். கடவுளுக்கு குமாரர் உண்டு, கடவுளுக்கு குமாரத்தி உண்டு, கடவுளுக்கு பெண் மக்கள் உண்டு, கடவுளினுடைய பெண் குழந்தைகள் தான் இவர்கள் எல்லாம். கடவுள் விபச்சாரம் செய்தார், கடவுள் இந்த பெண்ணோடி சமிக்கையாக இருந்தார், கடவுள் இந்த பெண்ணோடி உறவு கொண்டுதான் இந்த குழந்தை பிறந்தது என்று தனது வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான், அதன் பக்கம் மக்களை திரட்டிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய மரண நேரம், அல்லாஹ் அக்பர், அந்த கருணையாளன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாரா இல்லையா? தாயை விட 99 மடங்கு பாசத்திற்குரியவன். 100 பாசங்களை 100ஆக பங்கு வைத்தால் ஒன்றைத்தான் உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான், 99ஐ தன் பக்கம் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினாரா இல்லையா? நான் தான் உங்களின் மீது அதிகம் நேசத்திற்குரியவன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினானா இல்லையா? அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள். தனது வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு எதிராக இயங்கினான், அல்லது அல்லாஹ் விபச்சாரம் செய்தான், அல்லாஹ் இந்த பெண்ணோடி தனிமையில் இருந்தான், அதனால் இந்த பெண்ணு கடவுளாக ஆனால், அல்லாஹ்வும் இந்த பெண்ணும் தனியாக இருந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். எவ்வாறு இந்த உலகத்தினுடைய குஃபார்கள் பேசுகிறார்களோ அதே போன்று ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கிறான், அழைப்பு பணி செய்து கொண்டே இருக்கிறான், அதன் பக்கம் மக்களை திரட்டிக் கொண்டே இருக்கிறான். அவன் மூலியமாக அந்த தவறான கொள்கை முழுமையாக பரவி இருக்கிறது. மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரம், அவனினுடைய உயிர் அவனினுடைய தொண்டை குலுக்கி வருவதற்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்னால் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. யா அல்லாஹ், இத்தனை நாட்கள் நான் தவறு செய்து விட்டேன் யா அல்லாஹ், இத்தனை நாட்கள் உனக்கு மனைவி இருக்கிறது என்று பேசிவிட்டேன் யா அல்லாஹ், இத்தனை நாட்கள் நீ குழந்தை பெற்றாய் என்று பேசிவிட்டேன் யா அல்லாஹ், இத்தனை நாட்கள் நீ தவறானவன் என்று இந்த மக்களுக்கு உபதேசம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிக்கும் பொழுது அவனுடைய உயிர் பிரிந்தார். அவன் செய்த இத்தனை நாட்களினுடைய பாவங்களையும் அல்ல மன்னித்து. எவ்வளவு கருணையான!
எவ்வளவு கருணையாளன், யோசிக்க முடிகிறதா? உன்னுடைய கருணையை யோசிக்க முடியும். வாழ்நாள் முழுவதும் தவறுகள். தவறு என்று சொன்னால் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணைகளையும் துணைகளையும் ஏற்படுத்துவது, நாத்திகம் பேசுவது, நாத்திக கொள்கைகளில் உறுதியாக இருப்பது, நாத்திகத்தை பரப்புவது. கடைசி நேரத்தில் அவனுக்கு உதயமாகிறது, நான் செய்த தவறுகள், நான் தவறாக வாழ்ந்து விட்டேன், எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறான், அவன்தான் என் கருணையாளன் என்று அவன் பக்கம் முகத்தை திருப்பி விட்டால் அவனுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுவான். எந்த அளவுக்கு அவன் நேசம் வைத்திருப்பான் ஒரு சாதாரண இப்போல இந்த மனிதனின் மீதே என்று சொன்னால், அந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கக்கூடிய அதே ரப்பு தான் அவனை மறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தந்த அந்த அவகாசங்களை எல்லாம் மரணம் வரை அல்லாஹ் அவகாசத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அந்த மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை யார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவன் பக்கம் தன் முகங்களை திருப்பவில்லையோ, அவனினுடைய மார்க்கத்தின் மீது யார் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லையோ, அந்த காஃபிர்களுக்காக வேண்டி, அந்த முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்களுக்காக வேண்டி, காஃபிர்கள் நாத்திகம் பேசுபவர்களுக்காக வேண்டி, முனாஃபிகீன்கள் இரட்டை வேடம் போடுபவர்களுக்காக வேண்டி, ஃபாசிகீன்கள் பாவம் செய்பவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்க கூடிய ஒரு சிறைச்சாலை தான் நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அதை கண்டு பயந்தார்கள். நீங்கள் குர்ஆனில் அதிகமான பிரார்த்தனையை நீங்கள் எடுத்து பார்த்தால், குர்ஆன் பேசக்கூடிய பிரார்த்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதில் தான் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் முஃமின்களினுடைய பண்பாக சொல்கிறான், இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைத வமா லிஸாலிமின மின் அன்சார். அந்த மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் கரங்களை தூக்கி அழுவார்கள், யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைய வைத்து விட்டாயோ அது திட்டமான கேவலம் யா அல்லாஹ். இன்றைக்கு உலகத்தில் எதுவெல்லாம் கேவலம்? ஆடைகள் இல்லாமல் இருந்தால் கேவலம், படிக்காமல் இருந்தால் கேவலம், காசு பணம் இல்லாமல் இருந்தால் கேவலம், சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் கேவலம், கணவனுக்கு கை நிறைய சம்பாதிக்க தெரியாவிட்டால் கேவலம், மகன் வளர்ந்ததற்கு பிறகு படித்த வேலைக்கு செல்லாவிட்டால் கேவலம். இதுதான் இந்த உலகம் வைத்திருக்கக்கூடிய கேவலம். ஆனால் அல்லாஹ் எதை கேவலமாக பேசுகிறான்? இந்த உலகத்தினுடைய எந்த கேவலமும் கேவலம் இல்லை. ஒரு கால் நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது அந்த கேவலத்திலேயே மரணிக்கலாம். மரணம் என்ற ஒன்று அந்த கேவலத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். இன்பமாக இருந்தாலும் மரணம் துண்டித்து விடும், துன்பமாக இருந்தாலும் மரணம் துண்டித்து விடும். இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனினுடைய இன்பத்தை துண்டிப்பதற்கெல்லாம் மரணத்தை வைத்திருக்கிறான். ஒருவன் துன்பத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய துன்பத்தை துண்டிப்பதற்கு அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் எதை கேவலமாக சொல்கிறான் பாருங்கள், இன்னக மன் துத்கிலின் நார். யாரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைத்து விட்டானோ, யார் அல்லாஹ் படைத்து அவர்களுக்காக வேண்டிய அவகாசங்களை கொடுத்து திருந்த வேண்டும் என்று சூழ்நிலைகளை ஏற்படுத்தியதற்கு பிறகும் யார் தங்களை சீர்படுத்திக் கொள்ளவில்லையோ, திருந்தவில்லையோ, இந்த அவகாசங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி எவன் நாளைக்கு மறுமையில் அஹ்லுன் நார், நீங்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்கள், உனது தங்குமிடம் பிஅஸல் மஸீர், தங்கக்கூடிய இடத்திலேயே கெட்ட தங்குமிடமான இந்த நரகம் தான் நீ ஓய்வெடுக்கக்கூடிய இடம் என்பதாக யாருக்கு அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டானோ அதுதான் திட்டமான கேவலம். வமா லிஸாலிமின மின் அன்சார். அந்த கேவலத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த கேவலத்தில் யாராவது மாட்டிக்கொண்டால் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் அக்பர். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பின்னால் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த முறைகளை நான் பின்னால் சொல்கிறேன். ஒருவர் நரகத்திற்குரியவர் என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால், யாரினுடைய தீர்ப்பை இந்த உலகம் சேர்ந்தாலும் எதிர்க்க முடியாதோ அவனினுடைய நாவிலிருந்து நீ நரகத்திற்குரியவர், உனது தாய் நரகத்திற்குரியவள், உனது மகன் நரகத்திற்குரியவள், உனது கணவன் நரகத்திற்குரியவன், உனது சகோதரன் நரகத்திற்குரியவன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால்